தொடக்கமாக கடவுள் வாழ்த்து. பேரணியும் அதை தொடர்ந்து நமது தேவேந்திர குல வேளாளர்களுக்கு தனியான அரசியல் வேண்டும் என்ற நீண்ட நாள் கனவை இன்று நிறைவேற்றும் இந்த நேரத்தில் வரவேற்பை வழங்க அழைத்த மாநாட்டு அமைப்புகளுக்கு நன்றி தெரிவித்து, மேலும் இந்த மாநாட்டிற்கு வருகின்ற அனைத்து மாவட்ட இனமான சொந்தங்களையும் இந்த மாநாட்டில் நமது இனம் நாம் பல்லர்தானா, இல்லை நாமெல்லாம் பல்லர்கள், பல ஆயிரம் ஆண்டுகளாக 13ஆம் நூற்றாண்டு வரை இந்த நாட்டை ஆண்டு வந்த சேர சோழ பாண்டியர்களின் வம்சாவளிகள் தான் என்று இந்த உலகத்திற்கு பறைசாற்றிய பேரறிஞர் ஐயா தஞ்சை மாநகரத்தில் மூவேந்தர் இல்லத்தில் வசித்து வரும் ஐயா தேவ ஆசிரியர்களே, தென்னாட்டு தெரேசா பெருமளத்தியார் தஞ்சை தரணியில் நமது தேவேந்திர மக்களின் எழுச்சிக்காக அரும்பாடுபட்டு வந்து கொண்டிருக்கும் அருமை சகோதரி பெருமளத்தியார் அன்னை வீரமானவர்களே, தாம் பணியிருந்த காலத்திலும் இந்த தேவேந்திர குல வேளாள பெருமக்களுக்காக அரும்பணி ஆற்றி வந்த ஐயா இலக்கிய செல்வர் இ. குணசேகர் அவர்களே, பள்ளி முதல் பல்கலைக்கழகம் வரை இந்த ஜாதியின் குறிப்பாக இந்த மல்லர்கள் தேவேந்தர்கள் அவர்களின் தோட்டம் என்ன என்பதை மிக தெளிவாக ஆய்வு செய்து
ஐயா டாக்டர் குருசாமி சித்தர் அவர்களுக்கு உறுதுணையாக இருந்து பெரும்பணியாற்றி வரும் தமிழறிஞர் டாக்டர் ஜே ஞானசேகர் அவர்களே, நீரியல் இளைஞர் விஞ்ஞானி டாக்டர் மணிவேல் அவர்களே, தமிழகத்தில் இந்தியாவிலேயே முதல் மனித வெடிகுண்டாக திகழ்ந்த நமது இன சொந்தம் தளபதி சுந்தரலிங்க பூங்குனாரின் வாரிசான ஐயா சிவபெருமான் தேவேந்திரர் அவர்களே, நாம் ஏன் வாழ்கிறோம், நாம் எப்படி வாழ வேண்டும் என்ற நல்ல சிந்தனையுடன் 52லேயே இந்த உலகத்திற்கு தன்னுயிர் ஈண்டு நம்மையெல்லாம் இன்று ஒரு எழுச்சிமிகு தளபதிகளாக உருவாக்குவதற்கு காரணமான முதுகுளத்தூர் வேந்தன் அமரர் தியாகி மாணவியர் தேவேந்திரன் அவர்களது வாரிசுகளே, நமக்கெல்லாம் பல்வேறு சமூக தொண்டாற்றி அருள்பாணியாற்றி வந்த அமரர் ராமதாஸ் அவர்களே, அவர்களுடைய வாரிசுகளே, ஐயா மதுரை மாவட்டத்தின் மாவீரன் அமரர் தேக்கம்பட்டி பாலசுந்தராஸ் அவர்களது வாரிசு கே விஜயன் அவர்களே, மற்றும் இந்த விழாவிற்கு வருகின்ற கே மகாலிங்கம் மூப்பனார் திருச்சி மாவட்டம் அவர்களே, திரு பூசாரி பெரியசாமி பன்னாடி பெரியார் மாவட்டம் அவர்களே, திரு கந்தசாமி குருமனார் திருநெல்வேலி மாவட்டம் அவர்களே, திரு இளங்கோ மன்னர் திண்டுக்கல் மாவட்டம், ஸ்ரீசங்கர் பாலனார் சேலம் மாவட்டம், குருசாமி பன்னாடியார் கோயம்புத்தூர் மாவட்டம், பாக்கியராஜ் தேவேந்திரன் காமராஜர் மாவட்டம், முத்தையா தேவேந்திரன் நீலகிரி மாவட்டம், பழனிக்குமார் தேவேந்திரன் மதுரை மாவட்டம், சிவபெருமாள் முத்துக்கண்ணன் ராமநாதபுரம் மாவட்டம் மற்றும் இன்றைய தினம் நமது இந்த தேவேந்திர அரசியலுக்கு புத்துயிர் கொடுக்க வந்துள்ள ஐயாவின் கொள்கை ஏற்று தம்மை முதன்மையாக அர்ப்பணிக்கும் ஐயா வேர்கோட்டை சிங்கம் கா சுப்பிரமணியம் அவர்களே, இந்த இனம் நாம் இந்துக்கள் தானா, நாம் முஸ்லிம்கள் தானா, நாம் கிறிஸ்தவர்கள் தானா என்ற வேதமையை வளர்த்துக் கொண்டு இந்த உலகத்தில் சதா போராட்டங்களை ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் நாமெல்லாம் இந்துக்களும் அல்ல, நாம் முஸ்லிம்களும் அல்ல, நாம் கிறிஸ்தவர்களும் அல்ல, நாம் தேவேந்திரர்கள், தமிழர்கள், நாம் நம்முடைய மதம் தமிழ் மதம் என்று பறைசாற்றி வரும் அறிஞர் ஐயா மனோகரமலர் மாநில செயலாளர் தேவேந்திர வேளாளர் சங்கம் அவர்கள் நிலையிலிருந்து நாம் மீள வேண்டும். இதற்கு ஒரு சரியான தீர்வு அரசியல் தீர்வுதான் என்ற முடிவினை கடந்த ஒரு வருட காலமாக தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளிலே சுமார் 2000 கிராமத்திற்கு மேலாக அனைத்து தேவேந்திர குல சமூக மக்களையும் சந்தித்து ஒரு மிகப்பெரிய கருத்து கணிப்பை தானே முன்வந்து நடத்தி நமக்கு முக்கியமாக ஒரு தனி அரசியல் தேவேந்திரர்களை தலைமையாக கொண்ட அரசியல் வேண்டும் என்று இன்றைய உங்களிடம் ஒரு புதிய அரசியலை உருவாக்க வந்துள்ள ஐயா டாக்டர் குருசாமி சித்தர் அவர்களே மற்றும் ஏனைய சகோதரர்களே, உங்கள் அனைவரையும் மதுரை மாவட்டத்தின் சார்பாக வருக வருக என்று வரவேற்று விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த சமுதாயம் நல்ல வளர்ச்சி அடைய வேண்டும், நாட்டிலே முதன்மை அடைய வேண்டும். சேர சோழ பாண்டிய வம்சத்திலிருந்து வந்த நாம் இந்த நாட்டை ஆண்டவர்கள், நாமும் இந்த நாட்டை ஆள வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். இன்று புதிய கட்சி துவங்க உள்ளதால் ஐயா டாக்டர் குருசாமி சித்தர் அவர்கள், மாநில தலைவர் அவர்கள் புதிய கட்சியின் பெயரை அறிவித்துவிட்டு கொடியை ஏற்றி வைக்குமாறு பணிவுடன் கேட்டுக் கொள்கிறோம். என்னுடைய
அணை பின்னாலே இருக்கும். இப்பொழுது தேவேந்திரர்களை தலைமக்களாக கொண்ட தமிழர்களின் கட்சியாகிய நமது கட்சியின் பெயர் தமிழக முன்னேற்ற கழகம் என்பதை உங்களிடையே அறிவிக்கிறேன். தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம். தமிழக முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் குருசாமி சித்தன், தமிழக முன்னேற்ற கழக தலைவர் டாக்டர் குருசாமி சித்தன், தமிழக தலைவர் டாக்டர் குருசாமி சித்தன், தமிழக தலைவர் டாக்டர் குருசாமி சித்தன், தலைவர் மாவட்ட டாக்டர் குருசாமி சித்தன், தமிழக தலைவர் டாக்டர் குருசாமி சித்தன், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம். தமிழக இளைஞர் தலைவர் டாக்டர் குருசாமி சித்தன், தமிழ் 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 இளைஞர் தலைவர் டாக்டர் குருசாமி சித்தன். தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், தமிழக முன்னேற்ற கழகம், மல்லர்களுடைய தமிழக முன்னேற்ற கழகம், மல்லர்களுடைய தமிழக முன்னேற்ற கழகம், தேவேந்திர குலவேளாளர் சங்கத்தின் முன்னேற்ற டாக்டர் மாநில தலைவர் ஐயா அவர்கள் விளக்கமாகவும் விரிவாகவும் நமக்கெல்லாம் எடுத்துரைக்க பின்னால் அவர் உரையை வைத்துள்ளதால் தயவு செய்து அமைதியாக இருந்து இருக்கும்படி கேட்டுக்கொள்கிறோம். அவர்களுக்கு மாநில தலைவர் அவர்கள் இந்த மாபெரும் அரசியல் மாநாட்டிலே தமிழகத்தின் உண்மை வரலாற்றை, தமிழகத்தின் உண்மை வரலாறு என்றால் தேவேந்திர குல வேளாளரின் வரலாற்றை, மல்லர்களின் வரலாற்றை உலகத்திற்கு வெளிக்கொணர்ந்த மூதறிஞர் பலருக்கு இங்கே பாராட்டுகள் நடக்கின்றது. தமிழகத்திலே தேவேந்திர வேளாளர்களுக்காக பணிபுரிந்த ஏழற்ற தியாகிகளுக்கு இங்கே பாராட்டம் நடக்கின்றது. முதலாக தமிழறிஞர் மூதறிஞர் நமது சமுதாயத்துக்கு மட்டுமல்ல, உண்மையான தமிழினத்தின் வரலாறை மூவேந்தர் யார், பல்லரச மல்லர் நாம் மன்னர், வேளாளர் யார், அது மட்டுமல்ல இன்றும் ஒரு புதிய பார்ப்பெடுத்து ஒரு புத்தகத்தை வெளியிட்டு தமிழகத்திலே தேவேந்திர வேளாளர் தான் இந்த நாட்டை ஆண்ட சேரசோழ பாண்டிய மன்னர்கள், இவர்கள் வரலாறு என்று மறைக்கப்பட்டிருக்கிறது. இவர்கள் வரலாற்று பொய்யை சொல்லி நிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் வரலாறை 1975 ஆண்டிலே வெளிக்கொடுத்த மூதறிஞர்கள் தேவாசிரியர் அவர்கள், ஐயா அவர்கள் ஓட்டப்பிராரத்திலே ஒரு ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தவர்கள். அவர்கள் மிக ஏழ்மையான குடும்பத்திலே பிறந்தாலும் நான் தேவேந்திர குல வேளாளன், இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன், சேர சோழ பாண்டிய மன்னர் வழிவந்தவர் என்பதை எடுத்துக்காட்டிய பேரறிஞர். இன்று வரை அவரை யாருமே தமிழகத்துள்ள எவருமே சிறப்பிக்கவில்லை. ஏனென்றால் இவர்கள் வரலாறு தெரிந்துவிட்டால், இவர்கள் விழித்து விட்டால் தமிழகத்தின் ஆட்சி அவர்களுக்கு போய்விடும், தமிழகத்தின் சொந்தக்காரர்களாக தேவேந்திர வேளாளர்கள் கையிலே இந்த ஆட்சி போய்விடும் என்பதற்காக மறைத்து விட்டார்கள். அப்படிப்பட்ட மூதறிஞரை இந்த அரசியல் மாநாட்டிலே தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் சார்பாக சிறப்பிப்பதிலே நாங்கள் பெருமைப்படுகின்றோம். தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் வெளிவழியாகவும் தமிழினத்தின் தலைவராகவும் மூதறிஞரான காந்திராஜ் அவர்களுக்கு மாநில தலைவர்கள் பொன்னாடை பெற்று சிறப்பிப்பார்கள். மூதறிஞர் தேவாசிரியர் ஐயா அவர்கள், மூதறிஞர் தேவாசிரியர் ஐயா அவர்கள், மூதறிஞர் தேவாசிரியர் ஐயா அவர்கள்
சின்னம் பெருமாள் தெய்வத்திற்கு கவனங்களை சென்றார்கள். அவருக்கு தேவேந்திர வேளாளர் சங்கத்தின் மாநில தலைவரும் தமிழக முன்னேற்ற கழகத்தின் தலைவருமான டாக்டர் ஐயா பொன்னாடி பொறுத்து மரியாதை செய்வார்கள். கொலை செட்டியவர்களுக்கும் மருமகன் திரு போஸ் அவர்களுக்கும் ராமநாதன் நினைவுச்சில பரிசாக பொன்னாடி மாநில தலைவர் பொன்னாடி பற்றி மரியாதை செய்கிறார். கொலை விஜயன் அவர்கள் வன்முறை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். மேடைக்கு வன்முறை அன்புடன் கேட்டுக்கொள்வோம். மாநாடு நடைபெற்றுக் கொண்டிருப்பதால் உங்களது பொன்னான பாதங்களில் தொட்டு வணங்குகிறோம். தயவு செய்து அமைதியாக இருக்கும்படி பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். ஒரே சமுதாயத்தை சேர்ந்தவர்கள், ஒரே ரத்தம் என்பதை நினைவில் கொண்டு சமுதாய தோழர்களே, தேவேந்திர குல வேளாளர்களே, தயவு செய்து அமைதி காக்கும்படி உங்களை தாழ்ந்து பணிந்து உங்களின் பொன்னான பாதங்களை தொட்டு வணங்கி இந்த மாநாடு சிறப்பாக நடைபெறும் கடைசி வரை நடைபெற ஒத்துழைக்கும்படி தங்களை பணிவுடன் கேட்டுக்கொள்கிறோம். தேக்கப்பட்டி திருச்சி மாவட்ட தலைவர் திரு மகாலிங்கம் அவர்கள் மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். பாராட்டு ஏற்படும்.